ஞானகுரு அவர்கள் அகஸ்தியன் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை நுகர்ந்து பலவிதமான ஆற்றல் மிக்க சக்திகளை அவன் பெற்றதை பல்வேறு உபதேசங்களில் எத்தனையோ கோணங்களில் பல நுண்ணிய நிலைகளில் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதிலே சில உபதேசங்கள் மிகவும் நுண்ணிய நிலையில் இருக்கும். அதுபோன்ற உபதேசம்தான் இந்த உபதேசம். வானையினுடைய ஆற்றல்கள் அதுதான் புவியியலாக மாறுகின்றது. புவியியலுக்குள் உயிரியலாக மாறுகின்றது. உயிரியலாக மாறியதில் வளர்ச்சி பெற்றவன் தான் மனிதன். அப்படி முதல் மனிதன் வளர்ச்சி பெற்ற அகஸ்தியன் எந்த விண்ணுலக ஆற்றல் பூமிக்குள் நுகரப்பட்டு கடல் நீராக பெருகி தாவர இனங்களாக வளர்ந்து கடல் நீருக்குள் தாவர இனங்கள் பெருகி அதில் உயிரினங்களாக வளர்ச்சி பெற்று இப்படி படிப்படியாக வளர்ச்சி பெற்று தரைவாழ் நிலைகளாக வளர்ந்து அதிலே மனிதனாக தோன்றிய அகஸ்தியன் அவனுடைய தாய் தந்தை கருவிலே நஞ்சை வெல்லக்கூடிய பலவிதமான ஆற்றல்களை பெற்று இன்று நாம் மின்னல் என்று சொல்லுகின்றமே அதையும் அடக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் நுகர்ந்து அந்த உணர்வுகள் தான் அவனுக்குள் கருத்தன்மையாக வளர்ந்தது. ஆக தாய் கருவிலை பெற்ற சக்தி போன்றுதான் இங்கே விண்ணுலக ஆற்றல். ஏனென்றால் இனம் இனத்தை வளர்க்கும், இனம் இனத்தை காக்கும். அதுபோக விண்ணுலக ஆற்றல் எப்படி பூமிக்குள் வந்து உயிரியலாக வளர்ச்சி பெற்றதோ இந்த புவியியல் இருந்து மீண்டும் இந்த உயிரியலாக வளர்ச்சி பெற்ற நிலைகள் மீண்டும் விண்ணுக்கே அல்லது வானையினுடைய தத்துவமாக வளர்ச்சி பெறுவதுதான் இயற்கையினுடைய நியதிகள். ஏனால் புவியியலில் உயிரியலாக தோன்றிய பின் இந்த புவியின் ஈர்ப்பை கடந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த புவியின் ஈர்ப்புக்குள் தான் சிக்க வேண்டும். ஆக அவ்வாறு அவன் ஆதியிலே எப்படி அந்த விண்ணுலக ஆற்றலை தாய்க்கருளை பெற்ற சக்தியின் துணை கொண்டு நுகர்ந்தானோ அறிய அவனுடைய சந்தர்ப்பம் அமைந்ததோ அந்த உணர்வே அவனை அழைத்து சென்று விண்ணுலக ஆற்றல் நுகரும்படியாக கவரும்படியாக சுவாசிக்கும்படி அந்த நிலை பெற்றான். ஆக வானையியல் புவியியல் உயிரியல் என்றால் ஞானகுரு அடிக்கடி நமக்கு சொல்வது அகஸ்தியன் மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்றான் என்று சொல்வார். ஆக விண்ணிலே தோன்றிய உயிரணு எப்படி தோன்றியது என்பதையும் பலமுறை நமக்கு எடுத்து உணர்த்தியுள்ளார்கள். அதற்கு காரணமானது 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ கடுமையான நஞ்சான நிலைகளை அது தன்னுடைய பால்வழி மண்டலங்களாக சுழற்சி வேகத்தில் தூசிகளாக துகள்களாக மாற்றி அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்குள் அனுப்புகின்றது. அதை கோள்கள் கவர்கின்றது. கோள்கள் கவர்ந்து அது மாற்றி அமைத்து உமிழ்த்துவதை சூரியன் கவர்கின்றது. இது சகலமும் அனைத்தையுமே சூரியன் தன்னுடைய முகப்பிலே தனக்குள் இருக்கக்கூடிய பாதரசத்தால் மோதி நஞ்சினை பிரித்து ஒளியின் சுடராக மாற்றி இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக இயக்கி கொண்டுள்ளது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஞானகுரு சொன்னது. ஆனாலும் இப்படி இந்த சூரியன் உமிழ்த்தக்கூடிய நிலைகள் அதிலே வளர்ச்சி பெற்ற நிலைகள் பூமி என்ற நிலை வரப்பட போகும்போது ஒரு மனிதன் அதாவது கணவன் மனைவி என்ற நிலையில் கருத்தன்மை உருவாக்குவது போல இந்த பிரபஞ்சத்திற்குள் ஒரு உருத்தன்மை உருப்பெறக்கூடிய கரு அறையாகத்தான் பூமி உருவாகின்றது. அந்த பூமியிலே உருப்பெற்ற நிலைகள் தான் இந்த உயிரணுக்கள் வளர்ச்சிக்கு வருகின்றது. ஆக 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றுமே எதிர்மறையான நிலைகள் கொண்டது. ஒவ்வொன்றும் அதாவது இன்று நாம் விஞ்ஞான அறிவில் இருப்பதால் அதை விஞ்ஞான அறிவு என்று சொல்ல வேண்டும் என்றால் பாசிட்டிவ் நெகட்டிவ் 27 நட்சத்திரங்களுமே 27 விதமான முன்னுக்கு பின் எதிர்மறையானது. அதாவது 2 நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று வலிமை மிக்கதாக இருக்கும், ஒன்று வலிமை குன்றியதாக இருக்கும். இப்படித்தான் ஜோடியாகத்தான் அவைகள் சுழன்று வருகின்றது. முதல் முகப்பில் இருப்பது கார்த்திகை நட்சத்திரம், அதற்கு அடுத்த வரிசையில் அடுத்த நட்சத்திரம், இப்படி 27 ஒரு குளோப் போன்று வரிசையாக வந்து அதனுடைய கடைசி பகுதியில தான் கேது ராகு இப்படி வரிசையாக வந்து கடைசியிலே மையத்திலே நமது சூரியன் இருக்கின்றது. இப்படி இந்த 27 நட்சத்திரங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லப்பட போகும்போது ஒரு வலிமை மிக்க நட்சத்திரத்தினுடைய துகளும் ஒரு வலிமை குன்றிய நட்சத்திரத்தினுடைய துகளும் இரண்டும் சந்தர்ப்பத்திலே மோதும் பொழுதுதான் இன்று நாம் ஒரு கல்லுடன் கல் உராய்ந்தால் எப்படி பளீர் என்று ஒரு நெருப்பு பொறி உருவாகின்றதோ இது போன்றுதான் வெல்டிங். இன்றைக்கு வெல்டிங் எப்படி வைக்கின்றார்கள், அதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். ஆக அதை தட்டும் பொழுது பளீர் என்று வெளிச்சம் வருவது போன்றுதான் இங்கே 2 நட்சத்திரத்தினுடைய எதிர்மறையான துகள்கள் மோதப்படும் பொழுது அந்த ஒளி கற்றைகளாக பளீர் என்று வெளிப்படுகின்றது. இதுதான் மின் ஆற்றல், மின் கதிர்கள் என்று சொல்வது. நாம் இந்த விஞ்ஞான வழியில் சொல்ல வேண்டும் என்றால் மின் கதிர்கள். இந்த மின் கதிர்களை எடுத்துதான் இன்று விஞ்ஞானம் இந்த பூமி முழுவதுமே சகல வேலைகளுக்கும் பயன்படுத்தி இயக்கி கொண்டுள்ளார்கள். இப்படி இந்த மின் பொறிகள் என்று சொல்லுகின்றமே இது இப்படி ஜோடியாக 2 நட்சத்திரங்களுடைய நிலைகள் இது மோதி அதிலே
அந்த கருத்தன்மை உருவாகும் நிலையாக வியாழன் கோளின் சத்து மற்ற கோளின் சத்தை அடைபட போகும்போது முழுமை பெற்று ஒரு உயிரணுவாக உருவாகின்றது. ஆனாலும் இந்த சூரியன் எப்படி இந்த பிரபஞ்சத்தையே இயக்க சக்தியாக சகலத்தையும் கவர்ந்து மாற்றுகின்றதோ, இந்த மின்னல் என்று சொல்லுகின்றன. ஏனென்றால் நட்சத்திரங்கள் மோதி உருவாகக்கூடிய அந்த 12 ஒளிக்கற்றைகள் இது ஒரு இயக்க சக்திக்கு இதுவே உறுதுணையாக அமைகின்றது. என்றால் அதைத்தான் அகசியன் இன்று சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய, அதாவது அல்ட்ரா வயலட் என்று சொல்லுகின்றமே, நஞ்சினை பிரிக்கக்கூடிய நிலைகளை அவன் உற்று நோக்கி நுகர்ந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த மின் கதிர்களையும் அவன் சுவாசிக்க நேருகின்றது. ஆனால் ஒரு உயிர் அணு என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு நட்சத்திரம் முன்னணியில் இருந்தாலும் இன்னொரு நட்சத்திரம், முதல்ல சொன்னவர் பாசிட்டிவ் நெகட்டிவ், இன்னொரு நட்சத்திரம் வலு குறைந்ததாக இருக்கும். அது இந்த தொடர் இயக்கத்திலே தான், அந்த 27 நட்சத்திரங்களுடைய தொடர் இயக்கத்திலே இந்த பிரபஞ்சமும் இயங்கி நாமும் அதன் தொடராகத்தான் நாமும் இயங்கி கொண்டுள்ளோம். ஆனால் இது இந்த உயிரணு இந்த பூமிக்குள் விஜயம் செய்து பல கோடி சரீரங்களாக அது நுகர்ந்து கொண்ட நிலைகள் உறைந்து 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 பல உடல்கள் பெற்று மாற்றமாகி வளர்ச்சி அடைந்து வந்த நிலையவே இங்கே இந்த வானுலக ஆற்றல் என்று அவனுடைய சந்தர்ப்பம் தாய் நுகர்ந்த அந்த உணர்வுகள் இவனுக்குள் செருகப்படும் பொழுது இவனுடைய நினைவாற்றல் இந்த சூரியனையும் உற்று பார்க்கின்றான், இந்த நட்சத்திரங்கள் உமிழ்த்தக்கூடியதையும் உற்று பார்க்கின்றான். இன்று நாம் சிறு குழந்தைகளுக்கு அதனுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லுகின்றமே, சிலருக்கு அமானுஷ்யமான சக்திகள் சிறு குழந்தைகளை வருவது போன்றுதான் இவனுடைய சந்தர்ப்பம். இந்த விண்ணுலக ஆற்றல் இவனுக்குள் விளைந்ததால் இவன் இந்த நட்சத்திரத்தினுடைய பொறிகளை நுகர்கின்றான். ஆக ஒரு மின் ஆற்றல் என்று சொல்லுகின்றமே, சாதாரண மின் ஆற்றலும் உண்டு, வலுகொண்ட மின் ஆற்றலும் உண்டு. இப்படி வலுகொண்ட மின்னாற்றல்கள் போன்றுதான் நமது உயிர், அதனுடைய துடிப்பு, அதனுடைய இயக்கம் ஒரு அமைப்பு என்று இருந்தாலும் இதுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், இன்று மழை நீர் பெய்கின்றது. அந்த மழை நீர் பெய்யும் பொழுது தாவர இனங்கள் எல்லாம் செழித்து வளைகின்றது. இது இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஞானகுரு இது விளக்க உரையை கொடுக்கப்படும் போது அந்த மழை நீர் பெய்தாலும் அதற்குள் 2 அடர்த்தி கொண்ட மேகங்கள், அதாவது சத்துரு மித்துரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற மேகங்கள் அது ஒன்றுடன் ஒன்று உராயும் பொழுது 12 மின்னல் பாய்கின்றது. ஆக மழை பெய்கிறது என்றாலே பெரும்பகுதி மின்னலோடு சேர்ந்துதான் பெய்யும். ஆக அந்த ஒளிக்கட்டைகள், அதாவது ஒளிக்கட்டைகள் என்றால் அதுதான் இயக்க சக்தி. ஒரு உயிர் தோன்றுவதற்கு மிக முக்கியமானது நட்சத்திரங்களுடைய எதிர்மறையான இயக்க சக்திகள், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒரு மெக்கானிக்கல் கடிகாரம் என்று சொன்னால் டிக் டிக் என்று எப்படி மாறி மாறி அது இயக்க சக்தியாக வருகின்றதோ, இது போன்றுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய இந்த கதிரியக்க பொறிகள், அதனுடைய இழுவை, அதனுடைய இயக்கம், இந்த தொடரிலே ஒரு இயக்க தொடராக செயின் போன்று இழுத்து வரக்கூடிய நிலைகளைத்தான் அந்த மழை நீருடன் செருகப்பட்டு அந்த மின்னல் கலந்த மின் கதிர்கள் கலந்த அந்த மழை நீரால் தான் தாவர இனங்கள் செழித்து வளைந்த காரணம். அதற்குள் இயக்க சக்தி இருக்கின்றது. இன்று நாம் மின்சாரத்தை வைத்து சாதாரண இயந்திரங்களை இயக்கிறோம். மிக மிக அதாவது ஒரு ராட்சச உருவம் கொண்ட ஒரு இயந்திரத்தை கூட இந்த மின்சாரம், அதற்குண்டான அழுத்தமான மின்சாரத்தை கொடுத்தோம் என்றால் அந்த இயந்திரம் இயங்கின்றது. அதுபோன்றுதான் இந்த மின்னல் பாய்ந்த ஒளிக்கதிர்கள் பாய்ந்த மழை நீர் தாவர இனங்களுடன் கலக்கப்பட போகும்போது இயக்க சக்தி அதிகரித்து, அதனால்தான் மழை நீர் பட்டாலே தாவர இனங்கள் செழித்து வளைந்து நாம் பார்க்கலாம். கட்டாந்தரையாக வறண்டு கிடக்கக்கூடிய தரையாக இருந்தாலும் மழை பெய்து 2 நாள் 3 நாள் அதுவும் கடுமையான மின்னல்கள் எல்லாம் பெய்து பட்டு அங்கே பல நிலைகள் ஆகியிருந்தால் அங்கே வளரக்கூடிய செடி கொடிகளை பார்த்தோம் என்றால் கிடு 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 என்று வளரும். அதைத்தான் இங்கே ஞானகுரு நமக்கு தெளிவாக்கி அந்த இயக்க சக்தி அந்த மின்னல் இருந்தால் வருகின்றது. ஆக இது இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டால் ஞானகுரு சொல்லக்கூடிய அந்த சூட்சுமங்களை புரிந்து, இப்படி இந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்தியில் நமது உயிர் ஒரு நட்சத்திரம் இன்னொரு பலவீனமான நட்சத்திரத்தினுடைய இயக்கத்தில் நாம் இருந்தாலும் இந்த 27 நட்சத்திரத்தினுடைய சக்தி நாம் நுகர நுகர நமக்குள் அது செருகற்ற செருகற்ற வலுகொண்டதாக மாறி இதன் தொடர் கொண்டுதான் ஆதியிலே அவன் எப்படி விண்ணுலக ஆற்றல் நுகர்ந்து எவ்வாறு அதே உணர்வின் இயக்கமாக வளர்ச்சி பெற்றானோ அந்த வளர்ச்சி பெற்ற நிலையில் கொண்டு அவனுடைய நினைவாற்றல் தன்னிச்சையாக அனைத்துமே இன்று நம்மால் சாதாரணமாக இதை காண முடியாது. இந்த விஞ்ஞான இலத்தின டெலஸ்கோப்புகளை மற்ற கருவிகளை வைத்து காண்பிக்கின்றார்கள். நாம் அதை வைத்து தான் பார்க்க முடியும். சாதாரண மனிதனுக்கு அந்த சக்தி இல்லை, பார்க்கக்கூடிய திறனும் இல்லை. ஆனால் அகசியனும் இந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை இந்த நுண்ணிய நிலையில் அவனுக்குள் வளர்த்து கொண்டதால் அவனால் அதை காண முடிந்தது. இதை இன்னும் புரிவதற்காக ஞானகுரு அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த நட்சத்திரத்தினுடைய இயக்க சக்தி மனிதனுக்கு உண்டு, அந்த ஆற்றலை இவனால் பெற முடியும். ஆனால் மற்ற உயிரினங்கள், அதாவது மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கு இது பொருந்தி வராது. என்றால் அதுவும் அதற்குள் இருக்கக்கூடிய உயிரினும் நட்சத்திரத்தினுடைய சக்தி கொண்டதாக இருந்தாலும் அதனுடைய உடலில் நஞ்சின் தன்மை அதிகரிப்பதால் இந்த நஞ்சின் உணர்வு கொண்டு அதை நுகரக்கூடிய திறனோ அதை வளர்க்கக்கூடிய திறனோ மாற்றி அமைக்கக்கூடிய திறனோ சமப்படுத்தக்கூடிய திறனோ மிருகங்களுக்கு கிடையாது. ஆனால் மனிதனுக்குள் இந்த நட்சத்திரத்தினுடைய இயக்கங்களை இன்று விஞ்ஞானிகள் எப்படி எர்த் என்று கொடுத்து அந்த அதிகப்படியான மின் ஆற்றல்களை மனிதனை பாதிக்காது ஒரு இயந்திரத்தை பாதிக்காதபடி எவ்வாறு எர்த்து செய்கின்றார்களோ அதை சமப்படுத்துகின்றார்களோ, இது போன்றுதான் மனிதனுக்குள் இந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை நட்சத்திரத்தினுடைய வீரியத்தன்மைகளை சமப்படுத்தி ஒளியின் தன்மையாக மாற்றக்கூடிய தகுதி பெற்றது. ஆக இப்படித்தான்
அந்த மனித உயிரான்மாவிலே 27 நட்சத்திரங்களுடைய உணர்வுகளையும் சிறுக சிறுக அந்த சக்திகளை சேர்த்து அதை நுகர்ந்து அவன் ஒளியின் சுடராக ஆனாலும் இன்று துருவ நட்சத்திரமாக ஆனாலும் அவனுக்கு பின் வந்தோர் இதே நிலைகளை அவனுடைய உணர்வுகளை கவர்ந்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த சப்தரிஷி மண்டலங்களாக வளரப்பட்ட நிலைகள் 6, 7 என்ற நிலையில் வரப்பட போகும்போது மனித உடலுக்குள்ளும் ஒரு அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களாக இருந்தாலும் சரி, மற்ற செல்லுகளாக இருந்தாலும் சரி, இது அனைத்துமே நமது உயிர் நட்சத்திரங்களுடைய அமைப்பில் தோன்றியதாக இருந்தாலும் இந்த உடல் கூறுகள் அனைத்துமே நவக்கோள்கள் 9 கோளுடைய சக்திகள் இணைந்துதான் இந்த உடல் கூறுகள் உருவாகின்றது. அது 27 நட்சத்திரங்கள் ஒரு புறம், நவக்கோள்களுடைய சக்தி ஒரு புறம், இது அனைத்தும் படைக்கப்பட்ட சக்தியாக ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட நிலையில் இதைத்தான் சப்தரிஷி மண்டலமாக நம் உடலுக்குள் உடல் கூறுகள் இது உருவாகின்றது. ஆக இதை தசைகளை நவக்கோள்கள் என்றும் நம் எண்ணங்கள் உணர்வுகளை நட்சத்திரங்கள் என்றும் மண்டலங்களாக நமக்குள் இயங்கக்கூடிய அதாவது தொகுதிகளாக இயங்குவதை சப்தரிஷி மண்டலம் என்று ஞானகுரு அவர்கள் குறிப்பிட்டு இதில் வளர்ச்சி பெற்ற 6வது அறிவு கொண்ட நிலையை இதற்கு அடுத்த நிலையை நாம் அந்த சப்தரிஷி மண்டலம் என்ற நிலையை முழுமை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த அதாவது முதலில் வின் சென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை செருகேற்றி கொண்டால் நாம் அந்த முழுமை பெற்ற நிலையை அடைய முடியும். அதனால்தான் மனிதன் 6வது அறிவை சப்த ரிஷிகள் 7வது ஒளியாக பெற்றதை நாம் கவர்ந்து நமக்குள் இருக்கும் அந்த சப்த ரிஷி மண்டலங்களின் உணர்வை வலுப்பெற செய்வதற்கு. ஏன்னா ஏற்கனவே நம் உடலுக்குள் அந்த மண்டலத்தின் சக்தி உண்டு. இதை 4-5 கட்டங்களில் இந்த சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நம் பூமிக்குள் வருவதை என்றால் 4-5 கட்டங்கள் என்றால் ஏற்கனவே உபதேசத்தில் ஞானகுரு நமக்கு கொடுக்கப்பட போகும்போது உங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் நவக்கோளுடைய சக்தியையும் சப்தரிஷி மண்டலங்களுடைய உணர்வுகளையும் சப்த ரிஷிகளுடைய உணர்வுகளையும் இது அனைத்தையும் குருநாத் மாமகர் ஈஸ்வர குருவர் காட்டிய வழியில பிரார்த்தனை செய்து அந்த அலைகளை பரப்பி அதையெல்லாம் குவித்து உங்களுக்குள் அது பாய்ச்சப்பட்டு அது ஒருங்கிணைத்த நிலையில் கொண்டுதான் எந்த ஞானி எந்த ரிஷி இந்த சக்தி வாய்ந்த நிலைகளை உணர்ந்தானோ பெற்றானோ வளர்த்தானோ அந்த துருவ நட்சத்திரமான உணர்வுகளை அந்த அடிப்படையிலே தான் உங்களுக்கு சிறுக பதிவு செய்கிறேன் என்று ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டுள்ளார். அதைத்தான் இங்கே மீண்டும் இந்த 4-5 கட்டங்கள் என்று சொல்வது சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இப்படி வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுடைய சக்தியும் நவக்கோள்களுடைய சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களுடைய சக்தியும் சப்த ரிஷிகளுடைய சக்தியும் இதுக்கு மூலமாக இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியும் இது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து இங்கே வருகின்றது. அதை நுகர்ந்து நாம் நமக்குள் சேர்ப்பித்துக் கொண்டால் அது சமப்படுத்தக்கூடிய சக்தியாக வருகின்றது. என்றால் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் எதிர்மறை என்று சொல்லுகின்றோம். அதுபோல் நவக்கோள்கள் எடுத்தாலும் இதுவும் கடும் நஞ்சு கொண்டது, பாசானத்தன்மை கொண்டது, கடும் விஷமானது. ஆக இப்படி ஒன்றுக்கொன்று மோதலாகி எதிர்மறையாகி ஒரு வெல்டிங் எப்படி எர்த்தாகின்றதோ பழி 2 வெறிப்படுகின்றதோ இது போன்றதான் ஒரு உணர்வு மோதிதான் ஜீவன் பெற்று வளர்ச்சிக்கும் செல்லுகின்றது, வளர்ச்சியற்ற நிலைக்கும் செல்லுகின்றது. ஆக கலவையாகி மாற்றங்கள் ஆவது போன்றுதான் இதை சமப்படுத்தக்கூடிய நிலை. அதுதான் அகசியன் இந்த பூமியை ஒரு காலம் சமப்படுத்தின என்று சொல்வது போன்று இந்த பூமியை மட்டுமல்ல இந்த உடலிலும் அந்த விண்ணுலக ஆற்றலை எடுத்து இந்த பூவுலகில் ஏன்னா இந்த பூமிக்குள் உருப்பெற்ற சத்து தான் உடலாக உருப்பெற்றது. ஆக இந்த உடலுக்குள் விண்ணுலக ஆற்றலை எடுத்து சமப்படுத்தி உயிரை போன்ற உணர்வை ஒளியாக மாற்றின நிலையாக இந்த உடல் அணுக்கள் அனைத்துமே அவன் அது ஒளியின் தன்மையாக மாற்றி அந்த நிலை பெற்றவன். என்றால் துருவன் அவன் 5வது வயதிலே இத்தகைய சக்திகளை அதாவது சூரியன் தனக்குள் படைத்து ஒளிக்கதிர்களாக பரப்புவதையும் இதையெல்லாம் நேரடியாக உற்று பார்த்து அந்த ஒளிக்கதிரின் அணுக்களை தன் உயிருடன் ஒன்றிய ஒளிக்கதிர்களாக மாற்றிய முதல் மனிதன் அவன். வானையினுடைய தத்துவத்தை அதாவது வானையில் தோன்றிய சக்திகள் புவியியலுக்குள் வந்து உயிரியல் மாற்றங்களாகி மனிதனாக வளர்ச்சியாகி புவியியலின் மாற்றத்திலிருந்து விடுபட்டு அதாவது வானத்திலிருந்து உருப்பெற்ற சக்திகள் பூமிக்குள் எப்படி உருப்பெறுகின்றது, அது எப்படி வளர்ச்சியாகி உயிரியல் மாற்றங்களாக வருகின்றது. மீண்டும் இந்த புவியின் மாற்றத்திலிருந்து இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாம் விண்ணுலக ஆற்றலை எடுக்க தவறினால் மீண்டும் இந்த பூமிக்குள் தான் சுழல் கொண்டு இருக்க வேண்டும், தப்ப முடியாது. ஆக இந்த புவியின் மாற்றத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வானியல் உணர்வுகளை தனக்குள் நுகர்ந்து ஒளியின் சுழலாக இன்றும் சுழன்று கொண்டு வாழ்ந்து கொண்டுள்ளான். நம் பிரபஞ்சத்திலே நம் சூரிய குடும்பத்திலே முதல் மனிதன் துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் நாம் பெறுவதற்குத்தான் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பது. ஆக வெறுமன துருவ நட்சத்திரம் அது எப்படி வளர்ந்தது, எப்படி வாழ்ந்தது, அதனுடைய பருவநிலைகள் என்ன என்பதைத்தான் வரிசைத்துள்ளதாக இங்கே 4-5 கட்டங்கள் என்று சொல்லி 27 நட்சத்திரத்தினுடைய சக்தி நவக்கோளுடைய சக்தியும் சப்தரிஷி மலனுடைய சக்தியும் சப்த ரிஷிகளுடைய சக்தியும் ஒருங்கிணைத்த துருவ நட்சத்திரத்தினுடைய இங்கே 4-5 கட்டங்களாக உங்களுக்குள் இணைக்கப்பட்டு குரு வழியில் நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இது முழுமை பெறும்பொழுது நீங்கள் அகசியன் எப்படி இந்த பூமியை சமப்படுத்தினானோ இந்த உடல் கூறுகளை மீண்டும் இன்னொரு உடல் பெறாத நிலைகள் பிறவி அது மீண்டும் வராத அளவு பிறவி இல்லாத நிலையாக அவன் எவ்வாறு அந்த நிலையை அடைந்தானோ அந்த சமப்படுத்தக்கூடிய சக்தி அது மட்டுமல்ல. இன்று விஞ்ஞான உலகில் 27 நட்சத்திரங்கள் அதில் உருப்பெற்ற எதிர்மறையான மின்னல்கள் கடல்களிலே பாய்ந்து அது கதிரியக்க சக்திகளாக மிகவும் வீரியமான நிலையில் உருப்பெற்றது விஞ்ஞானிகள் தனித்து பிரித்து அணுகுண்டுகளாகவும் ஹைட்ரஜன் குண்டுகளாகவும் எத்தனையோ
நியூட்ரான் குண்டுகளால் உருப்பெற்று இந்த காற்று மண்டலத்தில் நச்சாக்கி மனிதனையும் சரி மற்றவர்களையும் சரி வீழ்த்தக்கூடிய நிலைகள் இது சிறுக சிறுக பெருகி இன்று உலகமெங்கும் போர்மேகம் சுழன்று இந்த காற்று மண்டலம் நச்சாகக்கூடிய இந்த நிலையில் இத்தகைய ஆற்றல் நாம் சிறுக சிறுக பெற்றோம் என்றால் இதைத்தான் 4-5 கட்டங்கள் என்று சொல்கின்ற இந்த 4-5 கட்டங்களாக வரக்கூடியதை நாம் நுகர்ந்து நமக்குள் அதை செருவேற்றி நமக்குள் வலுவேற்றி இந்த பூமியை, அதாவது இந்த உடலான பூமியை சப்த ரிஷி மண்டலத்தை இதை சமப்படுத்தி நாமும் அந்த முழுமை பெற்றால் நம்மை நாம் காக்க முடியும். அதாவது காக்க முடியும் என்றால் ஈஸ்வரப்பட்டு சொல்வது போன்று கல்கி அந்த பறக்கக்கூடிய நிலை நாம் பெற்று நம்மை நாம் காத்து நம்மை சார்ந்தோரையும் காத்து இந்த பூமியும் காக்கக்கூடிய நிலையாக வர வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த அகஸ்தியனை போன்று துருவ நட்சத்திரமாக வளர வேண்டும். ஒவ்வொருவரும் அகஸ்தியராக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் துருவ நட்சத்திரமாக மாற வேண்டும். இந்த கல்கி யுகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே மீண்டும் மீண்டும் இந்த மின் கதிர்கள் 27 நட்சத்திரங்களுடைய பொறிகள் நவக்கோளுடைய சக்தி இது அனைத்தையுமே ஒருங்கிணைத்து என்றால் ஆரம்பத்தில் தியானத்தில் கொடுக்கும் போது இதெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த விஞ்ஞானத்தினுடைய விஷத்தன்மை அதிகமாக பரவி இந்த பிரபஞ்சமே நஞ்சு கொண்ட நிலையாக மாறப்பட போகும்போது அதை நிறுத்திவிட்டு துருவ நட்சத்திரத்தை மட்டும் நமக்கு எடுத்து காட்டினார்கள். ஆனால் அந்த துருவ நட்சத்திரம் எப்படி துருவ நட்சத்திரமாக வளர்ந்தது என்பதை நமக்கு மீண்டும் இதை நினைவுபடுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்று அந்த மின் கதிர்களை நாம் நுகர்ந்தோம் என்றால் அதுதான் விண்ணின் ஆற்றல் என்று சொல்வது. அந்த விண்ணினுடைய ஆற்றலை நாம் செருகேற்றி நமக்குள் வலுப்படுத்தி கொண்டால் அகசியின் 27 நட்சத்திரத்துடைய சக்தியை அவன் எப்படி முழுமை பெற்று துருவ நட்சத்திரமாக அகண்ட அண்டத்தில் வருவது 2000 சூரிய குடும்பத்திலும் அதற்கு அப்பால் வருவதை ஒளியாக மாற்றக்கூடிய தகுதி பெற்றானோ அவன் எப்படி விஷயத்தை ஒடுக்கினானோ விஷயத்தை இன்றும் ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த பூமியில் இன்று பரவி கொண்டிருக்கும் இந்த விஷத்தன்மையிலிருந்து நம்மை நாம் காத்து நாம் அந்த விஷத்தன்மை நமக்குள் நம் உயிரான்மாவை பாதிக்காது, நம் உயிரான்மாவை நஞ்சு கொண்டதாக மாற்றாதபடி நம்மை சார்ந்தோரை இதிலிருந்து மீட்கக்கூடிய சக்தியாக ஒருவரும் வளர வேண்டும், அந்த நிலை பெற வேண்டும் என்பதற்கு இந்த விளக்குரையை கொடுக்கிறார்கள்.